சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த திருக்குறளோட ஒவ்வொரு திருக்குறளுக்குமே நம்ம மேலோட்டமான அர்த்தத்தை தான் பார்க்குறோம். நம்ம கிளாஸுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு குறளுக்கான உங்களுடைய விளக்கம் எடுக்கக்கூடிய அளவில் நம்ம எல்லாருமே வந்துடுவோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா, நிலத்தை தோண்டினாலும் செஞ்சாலும் பூமிங்கிறத எதுக்கு தாய்ன்னு சொல்கிறோம், மாதான்னு சொல்கிறோம்னா, அது என்ன இது பண்ணாலும் அது நமக்கு என்ன திருப்பி பல மடங்காக நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். அவங்க அப்படி தோன்றானே கஷ்டப்படுத்துகிறானேன்னு அது நினைக்கிறதில்ல. அது மாதிரி யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களோட பாதையில் தொடர்ந்து பயணிக்கணும். நம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உங்களை யாராவது இகழ்ந்து பேசினாலும் அதை என்றைக்குமே இது பண்ணிக்கக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பார்த்தோம்னா எல்லா மனுஷாளுக்குள்ளேயும் ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல தனியாக இருக்கீங்க, நிச்சயமாக இங்கே வேறு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு உள்ள மனிதம் வெளிப்படும். அதை நீங்கள் யாராவது ஒருத்தர் தனியாக இருக்கும்போது ஒரு சிசிடிவி கவரேஜ்லேயோ இதுலையோ உங்களால் பார்க்க முடிஞ்சு அப்படிலாம் உங்களை நீங்களே ஒவ்வொரு தரமும் நீங்கள் தன்னுணர்தலில் ஈடுபட்டேன்னா தெரியும், ஒரு பைத்தியக்காரத்தனம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பைத்தியக்காரத்தனத்தில் ஒன்று தன்னால் நம்ம பாட்டு பாடுவோம், நமக்கு நாமளே சிரிச்சுக்கலாம், நமக்கு நாமளே பேசிக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்குமான இயற்கை. அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்களோட மனிதத்தோட, உங்களோட ஆன்மாவோட, உங்களுக்கு உள்ளதோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. அதனால் பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறது நிச்சயமாக ஒரு முக்கியமே இல்லை. உங்களுக்கு உள்ளதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் உண்மை தெளிவடையும். அதனால தான் மற்ற இதுலேருந்து இந்தியா ஒரு இடத்துல வித்தியாசப்படுறது எதனால அப்படின்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் போகும்போது நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களோட செயல் மற்ற மனிதர்கள்லேருந்து வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவங்களெலாம் வணங்கிறது நம்மளோட ஒரு முக்கிய இதாக இருக்கும். தரிசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, தரிசனத்தை பொறுத்த மட்டும் நோக்கம், பரிகாரம், வழிபாடு அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதல்ல நோக்கத்துக்கு முன்னாடி பரிகாரத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பரிகாரத்தில் பொறுத்த மட்டும் தரிசனங்கிறது கோயில். இந்த கோயில் வழிபாட்டிலேயே ரெண்டு உண்டு. கோயில் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஜீவசமாதி வழிபாடில் உள்ளவாரெல்லாம் பார்த்தோன்னா அற்புதங்கள் செஞ்சுருக்காங்கிறதெல்லாம் தாண்டி ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தவம் பண்ணுறவா செய்கிறவா இந்த மாதிரிலாம் பல வருடங்களாக எல்லாருமே ரொம்ப வருஷமாக தவம் பண்ணி கடைசியில் இறைக்காட்சி காண்ட உடனே முதல்ல இறைவன் கேட்குறது, பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிம்பார். ஏன் அவர் தான் இறைவன் தானே, அவருக்கு தெரியாதா அவன் எதுக்காக தவம் பண்ணுறான், இவனோட நோக்கம் என்னங்கிறது தெரியாதா, அவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? இறைவன் பொறுத்த மட்டும் இறைவன் நம்ம சொல்கிறது ஏக இறைவன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை கூட எடுத்துக்கணும். உங்களுக்கு சந்தோஷத்தை முழுமையாக தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சந்தோஷத்தை முழுமையாக தர்றது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம குருநாதர் சொன்னதுபடி 99% உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது உடன்படாது, 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்பம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் கேட்கறது அப்படின்னு வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த கேட்கறது அப்படிங்கிறதே ஒரு ஆசையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி அது நிறைய போனாலும், அந்த இன்பம் அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாம் கேட்டு பெறதில் ஒரு இன்பம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தேன்னா, ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு காய்கறி கடைக்கே போகிறோம், அவன் 10 ரூபா சொல்கிறான், இல்லை நம்ம 8 ரூபா அப்படின்னு பேரம் பேசுகிறோம். ஒரே ஏரியா பேரம் பேசி செஞ்சு இது பண்ணி அதில் அந்த ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ 50 ரூபாயோ நீங்கள் குறைச்சிட்டேன்னா அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனாலும் அவர் அதில் லாபம் இல்லாமல் கொடுக்க போகிறதில்ல. எந்த ஒரு வியாபாரமுமே லாபம் இல்லாமல் நடக்காது. எல்லா இதுலேயும் ஏதோ ஒரு லாபம் இருக்கும். இருந்தாலும் அதை குறைச்சி பேசி வாங்கினா அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த சந்தோஷத்தை கூட இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இறைவனே வந்தால் கூட என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன வரம் வேண்டும் கேள், கேட்டு பெறுவதில் ஒரு இன்பம் இருக்குது, அது கூட உனக்கு குறையக்கூடாது மனிதர்களுக்கு அப்படின்னு இறைவன் நினைக்கிறான். ஆனால் அதுவே ஜீவசமாதி வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, அதை ஏன் ஜீவசமாதி அப்படிங்கிறான்னா உங்களோட ஜீவன் சம்மந்தப்பட்டது.
இந்த ஆன்மா எதுக்கு ஏற்படுத்துது, என்ன பண்ணுதுங்கிற நோக்கம் அவளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்காகத்தான் அவள் இது பண்ணிட்டு இருக்கான். அங்கே இந்த இதே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்படி வேணும், எப்போ வேணும் எல்லாமே அவள் முடிவு பண்ணுவாள். அதில் கேள்விங்கிறதுக்கே இடம் இல்லை. இங்கே கேட்டு பெறதுக்கே இது இல்லை. ஸோ வழிபாடு அப்படிங்கிறதுல 2 இருக்கு. கோயில் வழிபாடுங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த ஜீவசமாதி வழிபாடுங்கிறது ரொம்ப வித்தியாசங்கிறத தாண்டி கொஞ்சம் அது இன்னும் உன்னதமானதுன்னு தான் சொல்லணும். அப்போ அதை நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எப்படி கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா, அப்போ இதை விட அவர் பெருசா, அவரோட வேறு பெருசா, அதாவது இந்த ஆர்குமெண்ட் பேசிஸ்க்குள்ளே போய் நம்ம மனமானது எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணால் நடக்கும். சரி, இந்த விஷயம் பண்ணால் நடக்கிறதே அப்படிங்கிறக்கா ஒவ்வொரு தரமும் பண்ணும்போது உங்களோட மனம்தான் அதனோட முதல் எதிரி. அப்போ எப்போவுமே இப்படி செஞ்சால் அப்போ எல்லாருக்குமே நடந்துருமா, எப்போவுமே நடந்துருமா அப்படின்னு ஒரு 1% சந்தேகத்தை உள்ளே கொண்டு போடும். அப்போவே என்ன ஆகிடும், அது 99% ஆகிடும். அதை 99% ஆகும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை ஒரே விஷயத்தை தான் சொல்கிறோம். அந்த 99% கிணறு தான்னாலும் உள்ளே தான் வரணும். அப்போ என்ன ஆகிடுறது, அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மறுபடியும் உள்ளே விழுந்துடும். இப்படி தான் பரிகாரத்தோட கதை கூட இப்படி தான் பார்த்துக்கலாம். எத்தத்துனா பித்தந்தனியன்னு வச்சு அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சு உடனே நம்ம இப்படி பண்ணிட முடியாதா, அப்படி பண்ணிட முடியாதா அப்படின்னு ஒரு ஓட்டம். பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு தரம் பார்த்துருக்கோம். இதான் மேலோட்டமாக பார்ப்போம். ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் போய் தேனை வச்சு அபிஷேகம் பண்ணி சாப்பிடு, ஒரு கோயிலில் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணு, ஒரு கோயிலில் பால் அபிஷேகம் பண்ணு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, கோயிலில் அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தேன்னா மருந்து சாத்துறது அப்படின்னு ஒரு சடங்கு. அந்த மருந்தெல்லாம் பார்த்தேன்னா கையை வச்சு தான் அடிக்கணும். அதுக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு உள்ளவா தான் அதை பண்ண முடியும். அதெல்லாம் இது பண்ணும்போது அந்த மருந்து அப்படிங்கிறது என்னென்னா, பியூராக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு விஷம் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு சளி, காய்ச்சல்ங்கிற உட்பட எந்த ஒரு வியாதினாலும் அதுக்கான மருந்து என்னன்னா அந்த கிருமி தான். இது நீங்கள் டாக்டரேட்டில் இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். இல்லைனாலும் மற்றவர்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த கிருமியோட வீரியத்தை குறைச்சி அதையே உங்களுக்கு கொடுத்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி பண்ணுறது தான். அதே மாதிரி தான் இதுலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு எறும்பு கடிச்சா கூட அது விஷம்தான். ஆனால் அந்த விஷம் உங்கள் உடம்பை பாதிக்கிற அளவுக்கு கிடையாது. 1 டம்ளர் தண்ணியில் 1 சொட்டு விஷத்தை போட்டாச்சுன்னா அதோட வீரியம் அதிகம். அதுவே ஒரு பெரிய இடத்துல ஒரு சொட்டு போல கலந்துச்சுன்னா அது பெருசாக தெரியாது. அதை மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மூர்த்திக்கு வச்சிருக்கிற அந்த மருந்து அப்படிங்கிறது எதில் கரையும் அப்படிங்கிறத பிரதிஷ்டை பண்ணவாளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதனோட மருந்து அதில் சாத்தப்பட்டிருக்கும். அது எதில் கரையுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அங்கே போய் தேனை அபிஷேகம் பண்ணும்பா அந்த தேனை எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க. அது மடங்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 மடங்கில் ஒரு பிட்டாக இருக்கும். அது உங்களுக்கு உள்ளே போகும்போது அது உங்களோட நோயை சரி பண்ணும். வயிற்று வலியா, இந்த கோயிலுக்கு போ, பால் அபிஷேகம் பண்ணு. அப்போ அது பாலில் கரைஞ்சி வரும்னு அர்த்தம். அப்போ அந்த பரிகாரம் அப்படிங்கிறதுல இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ அபிஷேகங்கிறதே வர வர ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதையும் மேலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போக ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணிடுறோம், அடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறோம். இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே போய் நடக்கிறதா. நீங்கள் உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் வச்சு ஒரு பரிகாரத்தை ஆரம்பிச்சிருப்பேன். அது உடனே நடக்கலைன்னு அதுக்கு அடுத்த கோயிலுக்கு போவோம். அதுக்கு அடுத்து இன்னொரு கோயிலுக்கு போவோம். கடைசியில் ஏதாவது ஒரு 3வது கோயிலுக்கு போன இடத்துல நடந்துடும். ஆனால் நீங்கள் திருச்செந்தூரை மறந்தே போயிடுவேன். ஆனால் திருச்செந்தூரில் தான் அதுக்கான விதை எங்கே போடப்பட்டிருக்கும்னா திருச்செந்தூரில் போட்டிருக்கோம். அதை அறுவடை பண்ணது நீங்கள் திருத்தணியிலையோ வேறு எங்கேயோ அப்படின்னா நீங்கள் திருத்தணியை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்பேன். இப்படி பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சிவ சகோதரி அன்பர்களுக்கு வணக்கம்.